இன்றைக்கு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது. +2 தேர்வு முடிவுகள். இதில் நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குறைவாக மதிப்பெண் எடுத்தவர்கள் சற்று கவலையாக இருக்கலாம். குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை விளக்குவதற்கு தான் இந்த வீடியோ. கம்மியா மார்க் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று அதை நான் டிஸ்பிளே பண்றேன். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு படிப்பு வரல, மார்க் இல்லை அப்படிங்கிறது என்னைக்கு பிரச்சனை இல்லை. நான் படிக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. ஏதோ நம்ம முயற்சி பண்ணோம், கம்மியா மதிப்பெண் எடுத்துட்டோம், இனிமே எதிர்காலத்துல நல்லா படிப்போம், இப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் நிறைய படிப்புகள் உங்களுக்கு பட்டியலிடுறேன். அதனால எனக்கு படிப்பு வரலங்கிறது பிரச்சனை இல்லை, நான் படிக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. சரிங்களா? படிக்கிறேன், அதுக்கான வழிமுறைகள் வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அதை நான் ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு உதவிகரமா இருக்கும். அதனால மார்க் கம்மியா எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக கவலைப்படாதீங்க. வாய்ப்புகள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். +2ல மதிப்பெண் கம்மியா எடுத்திருக்கீங்க, யூஜியில நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியாது, அவ்வளவுதான். இருந்தாலும் பிஜியில நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியும். நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் உழைத்தால், நீங்க அது உறுதியா மன உறுதியோடு விடாமுயற்சியோடு படித்தால், எதை யூஜியை நல்லா படிச்சீங்கன்னா பிஜியில நீங்கள் நினைத்த கல்லூரி, நினைத்து பார்க்காத கல்லூரி, யூஜியில கூட ஒரு காலேஜ் மைண்ட்ல வச்சிருப்பீங்க, இந்த காலேஜ்ல நமக்கு எங்கப்பா கிடைக்கும் நினைச்சிருப்பீங்க, அந்த கல்லூரியை கூட உங்களால் பெற முடியும். அதனால அதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகளை இந்த வீடியோவில் விளக்குறேன். பொறுமையா உட்காந்து பாருங்க. மார்க் கம்மியா எடுத்தேன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. விஷயம் என்னன்னா, மார்க் கம்மியா எடுக்கிறது இல்ல, நாம எதிர்காலத்துல அடுத்த இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி உழைத்து படிக்க போகின்றோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களோ இல்லைனாக்கா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்தவங்களோ இல்லைன்னா பயோமேக்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களோ நீங்க மதிப்பெண் கம்மியா எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதுல 3ல ஏதாவது ஒரு பாடப்பிரிவு எடுத்துக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா எம்எஸ்சி கோர்சஸ் இங்கதான் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த 3 வருஷம் இருக்குல்ல, இப்ப நீங்க எடுத்துட்டீங்க கோர்ஸ், இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றது. இந்த 3 ஆண்டுகளுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்கெல்லாம் தயார்படுத்தலாம்? ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐஐடியில எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்க படிக்கலாம், ஐஐடியில படிக்கலாம். காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஐஐடினா இன்ஜினியரிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சயின்ஸ் படிச்ச மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இல்லைனாக்கா அறிஞ்சாலும் நமக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு ஜாம் எக்ஸாம் எழுதி, ஜாம் எக்ஸாம் ஐஐடியில் எம்எஸ்சி படிப்பதற்காக இருக்கக்கூடிய படிப்புகள், அதை நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எடுத்து அந்த தேர்வுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஐஐடியில படிக்கலாம். அம்மா எங்க சார் ஐஐடி நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் +2ல 50% 60% எடுத்து 3 வருஷம் அடுத்த எக்ஸாம் சொல்றேன். அது அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சென்னையில சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி உங்களுக்கு தெரியும், கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், அங்க நீங்க எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் நுழைவுத் தேர்வுகள் இருக்கின்றது. சரிங்களா? அது அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாங்க. அதுக்குன்னு ஒரு பேர் இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு வருஷம் கால் ஃபார் பண்ணுவாங்க. இப்போ அங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயோ இல்லைனாக்கா ஐஐடியிலோ, எனக்கு தெரிஞ்சு சென்னையிலையும் சரி இன்னும் பிற மாவட்டங்களையும் சரி, சாதாரண கல்லூரியில மிக குறைந்த மதிப்பெண் எடுத்து சாதாரண கல்லூரியில் படித்து ஐஐடியில் எம்எஸ்சி படிச்சவங்களும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இருக்குல்ல, அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு எம்எஸ்சி படித்த எத்தனையோ மாணவர்களை எனக்கு தெரியும். படித்து முடித்து இன்னைக்கு மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை தெரியும். அதனால மார்க் கம்மியா எடுத்துட்டு கவலைப்படாதீங்க, அடுத்த வாய்ப்புகள் நோக்கி நகருங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஜாம் எக்ஸாம், அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிஜியில உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது ஒன்று. அடுத்து பல்கலைக்கழகங்கள். அப்ப தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கு, பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சுந்தரனார் பல்கலைக்கழகம், இப்படி எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. அங்க நீங்க எம்எஸ்சி படிக்க முயற்சி பண்ணுங்க. அப்ப பிஎஸ்சி இதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, எம்எஸ்சி படிக்கணும். எவ்வளவு கம்மியா மார்க் எடுத்தாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருமா? காசு தேவையா? காசு ஒன்றும் தேவையில்லையா? 8000 ரூபாய் 4000 ரூபாய் 1500 ரூபாயில இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிடலாம். சென்னையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி மேக்ஸ் தனியார் பொறியியல் கல்லூரியில் 4500 ரூபாய் ஃபீஸ். அது மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஃபீஸ். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 1800 ரூபாய் ஃபீஸ். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தனியார் பல்கலை, இது எல்லாமே மாச ஃபீஸ் இல்ல, வருஷ ஃபீஸ். ஞாபகம் வச்சுங்க. அப்ப நீங்க எம்எஸ்சி சைபர் ஃபோரன்சிக்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அக்யூரல் சயின்ஸ் இருக்கு, பாலிமர் கெமிஸ்ட்ரி இருக்கு, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு, நியூரோ சயின்ஸ் இருக்கு, பயோ போட்டானிக்ஸ் இருக்கு, நானோ சயின்ஸ் இருக்கு, அப்ளைட் ஜியோகிராஃபி இருக்கு, எனர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு. இப்படி எண்ணற்ற படிப்புகள். கம்மி, நான் போட்ட லிஸ்ட் ரொம்ப கம்மி.
என்ன 50க்கும் மேற்பட்ட படிப்புகள் பல்கலைக்கழகங்கள் நீங்க படிங்க. அதுக்கு என்ன தேவைன்னா யூஜியில கொஞ்சம் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை நல்லா படிச்சு மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. சில பல்கலைக்கழகங்களை நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. அந்த நுழைவுத் தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்துல மார்க் கம்மியா எடுத்துட்டோமே உங்களை பார்த்து பாக்குறாங்கல்ல, இவங்க மூஞ்சியில இவர்கள் எல்லாம் வந்து பெருமைப்படக்கூடிய வகையில, உங்களை வந்து புகழக்கூடிய வகையில ஒரு ஐஐடியில ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில அல்லது சென்னை பல்கலைக்கழகம் போன்ற உயர் பல்கலைக்கழகங்கள் நீங்க எம்எஸ்சி கோர்ஸ் படிச்சுட்டு ரிசர்ச் சைடும் போலாம், ஜாப் ஓரியன்ட் அதாவது வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அது மாதிரி ஆய்வுத்துறை ரிசர்ச் சைடுமே நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்க அப்படி போகலாம். உண்மையாகவே நீங்கள் உங்களை வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய கல்வியக்கான மதிப்பை வந்து பிஜியில காட்டலாம். சரிங்களா? அடுத்து காட்டலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க நீங்க பி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி எடுத்து படிங்க. அதே தான் என்ன சொல்லணும், அதே தான். இது நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கும். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5000 10,000 தான் இருக்கும். அதே மாதிரி தான் எம்ஏ, எப்படி பிஏவோ அதே மாதிரி எம்ஏ. இந்த எம்ஏ கோர்ஸ்கள் வந்து பல்கலைக்கழகங்கள் அதே சொன்னதுதான், சயின்ஸுக்கு சொன்னதான் இதுக்கும் சொல்றேன். பல்கலைக்கழகங்கள்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எம்ஏ கோர்சஸ் எடுத்து படிங்க. எவ்வளவு இருக்கு, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்கு, ஏன்ஷியன் ஹிஸ்டரி, ஆர்கியாலஜி இருக்கு, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. இப்படி நிறைய படிப்புகள் வந்து இருக்கு. இந்த படிப்புகள் ஏதாவது ஒண்ணு, இதுக்கு ரொம்ப நான் சும்மா ஒரு பேருக்காக ஒரு 4 படிப்பு ஒரு டிஸ்பிளேக்காக போட்டிருக்கிறேன். நிறைய படிப்புகள் வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. அங்க போய் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அங்க காத்து கொண்டு இருக்கின்றது. அதனால வந்து நீங்க மார்க் கம்மியா எடுத்துட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிசிஏ எடுக்கலாம். சில பேர் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருப்பாங்க, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க பிசிஏ எடுத்து கம்ப்யூட்டர் துறையில ஐடி துறையில நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பிகாம் வித் சிஏ கொடுக்கல அப்படின்னா பிசிஏ ட்ரை பண்ணுங்க, பிசிஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவுதான் மார்க் கம்மியா எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குன்னே தனியா ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அரசு கல்லூரிகள் இருக்குல்ல, அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், இது வந்து நீங்க எவ்வளவு கம்மியா மார்க் எடுத்தாலும் சீட்டு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற சீட்டு கிடைக்கும். இல்லங்க நான் ரொம்ப கம்மியா எடுத்துட்டாங்க எனக்கு பிசிஏ கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்க தமிழ்நாடு அரசினுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் போடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களுமே விரும்பிய படிப்புகளை படிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அரசாங்கம் நிறைய ஏற்பாடு செஞ்சிருக்கு. நாம அதை பயன்படுத்துறது இல்லை, அவ்வளவுதான். அதனால வந்து வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. வாய்ப்பு இருக்கு, அரசு கல்லூரிகள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அங்க சில சேலஞ்சஸ் இருக்கலாம், இருந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி போனோம் அப்படின்னா அதான பாட்டில் நக்கு. அதிகமா மார்க் எடுக்கல, கம்மியா மார்க் எடுத்துட்டோம், சரி அரசு கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ், திருப்பி சொல்றேன், நீங்கள் விரும்பிய மிக அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதே கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தனியார் கல்லூரிக்கு போறீங்க, மார்க் கம்மி தரமாட்டேன்றாங்கல்ல, அரசு கல்லூரிக்கு வாங்க தருவாங்க. ஒரே சிங்கிள் கவுன்சிலிங் தான். நம்ம வந்து ஒரு கல்லூரியா போய் தெருவா அலைய தேவையில்லை. ஒரே கவுன்சிலிங் ஆன்லைன்ல அப்ளை பண்றதா அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான கவுன்சிலிங். அதுக்கு எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி அது மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்துறாங்க. சிங்கிள் விண்டோ தான். அதுக்கு அப்ளை பண்ணுங்க. குறைவான மதிப்பெண் எடுத்தா கூட நீங்கள் விரும்பியது கிடைக்கும். அப்ப அதை வந்து நீங்க அந்த சேலஞ்சஸை நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா பிஜி வாய்ப்புகள் சொன்னல, பிஜி தான் நம்ம இலக்கு. நம்ம மார்க் கம்மியா எடுத்துட்டோம், யூஜில பெருசா சாதிக்க முடியாது, பிஜி தான் இலக்கு. அதை மையப்படுத்தி என்ன பண்ணுங்க போனீங்கன்னா நீங்க கிடைக்கிற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க விரும்பக்கூடிய கோர்ஸ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங். சார் இன்ஜினியரிங் போகணும் ஆசைப்பட்டோம், ஜேஇ எழுதணும், மார்க் வரல, அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு மார்க், இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க கிடைக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போடுங்க. உங்களுக்கு தோதா வீட்டுக்கு பக்கத்துலயோ நீங்க எந்த மாவட்டத்தை விரும்புறீங்களோ, நீங்க விரும்பக்கூடிய மாவட்டத்துல உங்க மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு, நீங்க 120 கூட கட் ஆஃப் எடுங்க, 110 கூட கட் ஆஃப் எடுங்க. நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு இங்க அனைவருக்கும் கல்வி, அதான் தமிழ்நாடு அரசுடைய அந்த கல்வி மாடல் என்னன்னா அனைவருக்கும் கல்வி, அனைவரையும் முன்னேற்றணும், அதான் இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள். அப்ப நீங்க கவுன்சிலிங் மூலியமா போனீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ்ல நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய குரூப் கிடைக்கும். என்னென்ன குரூப் எடுக்கலாம், ஏன்னா மார்க் கம்மியா எடுத்துட்டோங்கிறதுனால வந்து நீங்க என்ன ஒரு மாதிரி ஒரு சேஃபான கோர்சஸ் தான் எடுக்கலாம். சிஎஸ்சி ஐடி எடுக்கலாம், இசி எடுக்கலாம், ட்ரிபிள் எடுக்கலாம். இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் விரும்பிய மாவட்டங்கள்ல உங்க மார்க்குக்கு கவுன்சிலிங் என்ன வேணுமோ எடுத்துருங்க. இதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குமானா இருக்காது, நான் திருப்பி சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்னா நாம வந்து பிஜி டார்கெட் பண்ணணும். பிஜி என்ன டார்கெட் பண்றோம், இப்போ வந்து எம்இ எம்டெக் கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. எப்படி ஜேஇ வந்து ஐஐடில யூஜி பிஇ பிடெக் படிக்கிறது இருக்கும், அதே மாதிரி கேட் எக்ஸாம் வந்து பாருங்க, கேட் எக்ஸாம் இது வந்து எம்இ எம்டெக் ஐஐடி என்ஐடில படிப்பதற்கான எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு இந்த 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப நம்ம யூஜி போய் ஒரு கிடைக்கிற காலேஜ் நான் சொன்ன கோர்ஸ்ல போய் நம்ம சேர்றோம்ல, சேர்ந்துட்டு அங்க ஒன்னும் பெருசா நீங்க ஒண்ணு கத்துக்கங்க, கத்துக்கங்க, ஒரு 60% மார்க் எடுங்க, தட்ஸ் ஓகே. ஆனா அந்த 4 வருஷத்தை நீங்க எதுக்கு செய்யணும்னா, எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க கேட் எக்ஸாமுக்கும் அது மாதிரி சீட்டாங்கிறது முன்னாடி டான்செட்டும்பாங்க, நான் டான்செட் எழுதியிருக்கிறேன், வந்து இப்போ வந்து பேரை மாத்திட்டாங்க. அது வந்து என்ன, தமிழ்நாடு அரசினுடைய
உயர்கல்வி நிறுவனங்களில் எம்இஎம் டெக் படிப்பதற்கான கோர்சஸ் தான் அது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேட்டுங்கிறது மத்திய அரசு, சீட்டாங்கிறது மாநில அரசு கல்வி நிறுவனங்கள். இந்த கல்வி நிறுவனங்களை எம்இஎம் டெக் படிப்பதற்கான, அப்ப மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்களை எம்இஎம் டெக் படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் இருக்கின்றது. பிஜில படிக்கலாம். சரிங்களா? ஸோ கேட்டு சீட்டா எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல அரசு கல்லூரியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். உங்க எதிர்கால வாழ்க்கையே மாறிடும். திருப்பி சொல்றேன், மார்க் கம்மியா எடுத்துட்டா இன்ஜினியரிங் எதுவுமே போகல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிக்கல், யாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு கம்மியா நீங்க மார்க் எடுத்தாலும் சரி, வாய்ப்புகள் போகல, வந்து கொண்டே தான் இருக்கின்றது. சரிங்களா? அதை நீங்க உறுதியா எடுத்து பயன்படுத்தணும். கவலைப்படுறதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிஏ போடுங்க. பிசிஏ கிடைக்காதா? ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க, பிசிஏ போடுங்க. நிம்செட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐஐடில எம்சிஏ படிக்கலாம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஐடில நீங்க எம்சிஏ படிக்கலாம். நிம்செட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுங்க. டான்செட் எக்ஸாம், அது மத்திய அரசு. நிம்செட், டான்செட் மாநில அரசு. மாநில அரசில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் நீங்க எம்சிஏ படிக்கலாம். அதுக்கு டான்செட் எக்ஸாம் எழுதுங்க. நான் ஏன் கல்லூரி ஃபோக்கஸ் பண்றேன், மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க. அடுத்து உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு எங்க கிடைக்கும்னா, பிஜியில டாப் இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுங்க. நீங்க எம்சிஏ எடுங்க, எம்இஎம் டெக் எடுங்க, அடுத்தடுத்து வர்றேன் எம்பிஏ எடுங்க, ஒன்னொன்னா வர்றேன். எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் செட்டில்டு. மத்திய மாநில அரசு கல்லூரிகள், தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அரசு பல்கலைக்கழகங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி வாய்ப்புகள், அதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதனால வந்து காசே இல்லாம தான் இப்ப சொல்ற எந்த படிப்புக்குமே சரி பெருங்கொண்ட பொருளாதாரம் இல்லை. இந்த ஐஐடி மாதிரி இதுக்கு மட்டும் முன்னாடி ஃபீஸ் ரொம்ப கம்மி, இப்பதான் கொஞ்சம் ரொம்ப ஃபீஸை ஏத்திட்டாங்க. என் சகோதரர்லாம் ஐஐடியில தான் படிச்சாரு, சென்னை ஐஐடியில படிக்கும்போது தான் ரொம்ப கம்மி. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை கொஞ்சம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்திட்டாங்க, ஃபீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஐஐடியை தவிர்த்து நீங்க பெரும்பாலும் நான் சொன்ன எந்த இன்ஸ்டியூட்லையுமே வந்து ஃபீஸ் இன்னுமே கம்மியாக தான் இருக்கு. குறிப்பாக மாநில அரசுடைய உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஃபீஸ் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கு. இப்போ நான் அடுத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பிஎஸ்சி, ஒரு பிஏ, ஒரு பிகாம், பிஏ ஹிஸ்டரி ஏதாவது ஒன்று எடுங்க. எடுத்துட்டு கேட் டான்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டாப் இன்ஸ்டியூட்ல எம்பிஏ படிக்க பாருங்க. உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸோ, பிஏ ஹிஸ்டரியோ, பிபிஓ கிடைக்காதா? பிஏ இங்கிலீஷோ கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கேட் டான்செட் எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, டாப் இன்ஸ்டியூட்ல எம்பிஏ படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக வந்து ஒரு ஐஐஎம்மா இருக்கலாம், ஐஐடியா இருக்கலாம், சிஜியா இருக்கலாம், இப்படி மத்திய மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள்ல எம்பிஏ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி எம்எஸ்சி பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். வந்து நீங்க வந்து கிளாட் எக்ஸாம் எழுதி லா படிக்கலாம். ரொம்ப கம்மியாச்சு சார் அப்படின்னாக்கா கிளாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸும் படிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்துட்டு கிளாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிகிரி முடிச்சுட்டு 3 ஆண்டு எல்எல்பி படிப்பு நீங்க என்ன பண்ணலாம், நேஷனல் லா யூனிவர்சிட்டி அங்க வந்து நீங்க படிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றது. வேற சார் நான் எம்எஸ்சியும் படிச்சிட்டேன் சார், எம்எஸ்சியும் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன், ஒன்றும் பெருசா எனக்கு வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எம்எஸ்சி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து நெட் எக்ஸாம் இருக்கு, ஜேஆர்எஃப் எக்ஸாம் இருக்கு, கேட் எக்ஸாம் எழுதலாம். எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க, எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சவங்க கேட் எக்ஸாம் எழுதலாம். இன்ஜினியரிங் மட்டும் கேட்டு, அதாவது இன்ஜினியரிங் வந்து யூஜி படிச்சவங்க நேரடியா பிஜி படிக்க கேட் எக்ஸாம் எழுதலாம். சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், சயின்ஸ் எடுப்பாங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், அவங்க எம்எஸ்சி முடிச்சாலும் அவங்க என்ன பண்ணலாம், கேட் எக்ஸாம் எழுதலாம். நீங்க ஜேஆர்எஃப் எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நீங்க எழுதிட்டீங்க லைஃப் செட்டில்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாசத்துக்கு 25,000 ரூபாய், வாய் தவறி பேசல, மாசத்துக்கு 25,000 ரூபாய் அரசாங்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆராய்ச்சிக்கும் சரி, மேற்படிப்புக்கும் சரி. இப்ப இந்த தேர்வுல நீங்க என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க, சார் அதுவுமே ஒன்னும் சரிப்பட்டு வரல சார் அப்படின்னா பிஹெச்டி போட்டுருங்க. யூஜி முடிச்சீங்க ஒன்னும் வாய்ப்பு இல்ல, பிஜி முடிச்சீங்க ஒன்னும் வாய்ப்பு இல்ல, பிஹெச்டி போட்டுருங்க. பிஹெச்டி முடிச்சிட்டீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு என்னது, ஒன்று ஒரு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனாக்க டீச்சிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அந்த மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றது, எல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எண்ணிக்கையா இருக்கட்டும், எந்த காலேஜஸ் அவ்வளவு இருக்கு. அப்ப அங்க காலேஜஸ்க்கு ஆசிரியர்கள் தேவையில்லை. பிஹெச்டி முடிச்சீங்கன்னா ரொம்ப எளிதில் என்ன பண்ணிடும், உங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் கிடைச்சிடும். அதனால உங்க வாழ்க்கை வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது. தொடர்ச்சி தான் முக்கியம், விடாமுயற்சி, அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்ப்போம் வேற என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு. அது அரசு பணி. இப்போ கூட நீங்க என்ன பண்ணலாம், சரிப்பா இது எதுவுமே வேணாம்ப்பா, ஒரு என்ன பண்ணுங்க, ஏதாவது இப்போ உங்களுக்கு கோர்ஸ் காட்டுறேன், ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ தமிழ், இப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணுங்க போட்டுட்டு அரசு பணிக்கு நீங்க தயாராங்களேன். அது ஈஸி தானே. நான் சொன்ன கோர்ஸ் ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கும். 3 ஆண்டுகள் இருக்கு. இந்த 3 வருஷமும் உட்கார்ந்து அரசு பணிக்கு படிச்சா நான் எழுதி தர்றேன், குறைஞ்சபட்சம் குரூப் 4 கிளியர் பண்ணிருக்கீங்க. நான் நிஜமா சொல்றேன்,
அத்தனை அரசு பணிகள் மத்திய மாநில அரசுல இருக்கு. யூபிஎஸ்சி அது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், ஏம் பண்ணும்போது பெருசா ஏம் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், மத்திய அரசு பணியில இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கில் போடுவாங்க, கிராஜுவேட் லெவல்லையும் போடுவாங்க, +2 லெவல்லையும் போடுவாங்க. அது மாதிரி நம்ம டிஎன்பிசி, தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி, இப்படி நிறைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இப்படி எண்ணற்ற துறைகள் இருக்கு மத்திய மாநில அரசு துறைகள்ல. வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு டிகிரியை படிச்சுட்டு இந்த 3 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, அரசு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு மாவட்ட வாரியாக எத்தனையோ இலவச பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது, அதான் இங்க முக்கியம். இலவச பயிற்சி நிறுவனங்கள் நம்ம கூட வந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்குன்னே பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பாக நம்ம வச்சிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பு சார்ந்து எத்தனையோ பயிற்சி நிறுவனங்கள் இலவசமாக, காசு இல்லை, திருப்பி சொல்றேன், இலவசமாக அல்லதுனாக்க மிக 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 குறைந்த பொருளாதாரம், அது கூட எதுக்குன்னா ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி பொருளாதாரத்துல இன்னைக்கு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றாங்க. அதனால நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். நான் திருப்பி சொல்றேன், என்ன படிப்பு வராது சார் நீங்க நினைச்சா கூட சரி, நீங்க ஒரு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, குரூப் 4 கிளியர் பண்ணலாம். குரூப் 4 டிஎன்பிசியில் குரூப் 4 கிளியர் பண்ணலாம். அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு பணியில உங்களுக்கு இருக்கின்றது. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு என்னன்னா, நம்ம +2ல நல்ல மார்க் எடுத்துட்டு சேர்றப்ப நல்ல காலேஜ் சேர்ந்து போறது, சரிங்களா? அது இப்ப நமக்கு வாய்ப்பு தவற விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துக்கங்க, ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நல்ல வாய்ப்புக்கு ஒரு பிசி எடுக்கிறீங்க, ஏதோ மார்க் கம்மியாச்சு, சரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல பிசி எடுக்கிறீங்க, ஒரு 380 எடுத்திருக்கீங்க, 350 தான் எடுத்திருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல பிசி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க, ஆட்டோமேஷன் படிங்க, டேட்டா சயின்ஸ் படிங்க, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா உங்க கரியரை வந்து மேக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பக்கம் வர்றேன், இதுதான் வந்து தொடர் முயற்சி, கண்டிப்பாக சிறந்த எதிர்காலம், சரிங்களா? இப்போ யூஜில நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா மார்க் கம்மியா எடுத்துட்டோம், பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன், அதை முயற்சி பண்ணி என்ன பண்ணுங்க, பிஜி படிக்க பாருங்க. பிஜிலையும் வாய்ப்பு இல்லைன்னா பிஹெச்டி படிங்க. பிஹெச்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அதனால மார்க் கம்மியா எடுத்துட்டோங்கிறதுக்காக நீங்க ஒரு காலத்திலேயே வருத்தப்படாதீங்க. உலகத்துல எல்லாருமே அப்படி ஜம்ப் அடிச்சுட்டு போறதில்ல, அது 1% கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க, சரிங்களா? நான் மார்க் கம்மியா எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க நமக்கு பல சூழல் இருக்கலாம், ஒரு படிப்பு வராம இருக்கலாம், குடும்ப சூழல் சரியில்லாம இருக்கலாம். அதனால நம்ம மார்க் கம்மியா எடுத்துட்டோம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் திருப்பி சொல்றேன், எனக்கு படிப்பு வரலங்கிறது தப்பு இல்லை, படிக்க மாட்டேங்கிறது தான் தப்பு. இனிமே நான் முயற்சி செய்யறேன், பரவாயில்ல, நமக்கு யூஜி மிஸ் ஆயிடுச்சு, நினைச்ச கல்லூரி நினைத்த படிப்பு கிடைக்கலன்னா பிஜியில் அதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. திருப்பி சொல்றேன், இங்க பணம்ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு கோர்ஸ், ஒரு யூஜியில 10,000, பிஜியில 20,000, லட்சம் கோடி எதுவுமே கிடையாது. 10,000 20,000 10,000 20,000 தான், இவ்வளவுதான். நம்ம பெருநாளுக்கு துணி எடுப்போம்ல, ஒரு என்ன சொல்றது, பண்டிகை காலங்களில் துணி எடுப்போமா இல்லையா, அந்த பண்டிகை கால துணி எடுக்கிறதுக்கு என்ன செலவு செய்யறீங்க, அவ்வளவுதான் பெரும்பாலான கோர்ஸ்கள் இருக்கக்கூடியது. அதனால ஒண்ணு நீங்க மன சங்கடப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே சரி விழுந்து எந்திரிச்சவங்க தான், இல்லை அப்படி எடுத்த உடனே போக மாட்டாங்க. எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இன்சல்ட் இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருக்காங்க. நான் எத்தனையோ பேர் என்ன உதாரணம் சொல்லலாம், யூஜியில +2ல மார்க் கம்மியா எடுத்து யூஜியில ஏதோ ஒரு கல்லூரியில் படித்து பிஜி வந்து சிஇஜியில, பிஎஸ்ஜியில, அதே மாதிரி வந்து ஐஐடியில படிச்சு இன்னைக்கு வந்து சமூகத்துல மிக உயர்ந்த இடத்துல, கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமூக அந்தஸ்திலும் சரி, மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் எனக்கு தெரியும். அதில் ஒருவராக எதிர்காலத்தில் நீங்கள் வருவீர்கள், இறைவன் நாடினா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வருவீங்க. அதனால வந்து மனசை தளர விடாதீங்க, தொடர்ந்து படிங்க, இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க. காசு தேவையில்லை, திருப்பி சொல்றேன் சார், மார்க் இல்லை சார், காசு இல்லை சார், கவலையப்படாதீங்க. எவ்வளவு உங்களுக்கு கோர்ஸ் காமிச்சேன், இதெல்லாம் ஒரு இது எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பிஎஸ்சி கோர்ஸ் காமிச்சனா இல்லையா, அதெல்லாம் நீங்க என்ன காசு ஆயிரும் நீங்க நினைக்கிறீங்க, என்ன காசு ஆயிரும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு என்ன காசு ஆயிரும், படிங்க. பிஜி வந்து யூனிவர்சிட்டியில படிங்க, ஒரு 20,000 தான், இது ஒரு 10,000 20,000 அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரிக்கு என்ன காசு ஆயிரும், போய் படிங்க. பிஜி வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிங்க. 10,000ங்கிறது சும்மா சொல்லணும்னு சொல்றேன், 10,000 கிடையவே கிடையாது, 4,000 5,000 6,000 1,500 ரூபா தான் நீங்க எக்ஸாக்ட் ஃபீஸ் போய் பாத்தீங்க அப்படின்னாக்க. அதனால வந்து இது ஒரு 20,000 ரூபா, அவ்வளவுதான் காசு. அதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. சார் இன்ஜினியரிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, படிங்க. நீங்க வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீட்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, பெரிய கல்லூரிகளை டார்கெட் பண்ணுங்க, கிடைக்கும். அதனால தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க, எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. மார்க் கம்மியா எடுத்தங்கிறதுனால ஒன்றும் உலகம் அழிஞ்சிட போறது இல்லை, எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் இருக்கு. அதனால யூஜி விட்டா பிஜி, பிஜி விட்டா பிஹெச்டி. ஆனால் இந்த விடாமுயற்சி, தொடர்ச்சி, அதை மட்டும் விட்டுறாதீங்க, உறுதியா படிங்க. நம்ம உலகத்துல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பழமொழிக்கு சொல்லுவாங்க, ஒருவன் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது என்ன சொல்லுவாங்க,
வீண் முயற்சிம்பாங்க, ஆமா இவன் கிடக்குறான் அப்படிம்பாங்க. ஜெயிச்ச பிறகு விடாமுயற்சிம்பாங்க, தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா, அவர் வந்து சூப்பரா படிச்சு நல்லா வந்துட்டாரா, படிக்கிறப்ப எனக்கு தெரியும்பா அப்படிம்பாங்க. அதனால வந்து உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, உங்க இலக்கை நோக்கி நகருங்கள். இலக்கை தயவு செஞ்சு கைவிடாதீங்க. சார் நான் ஐஐடியில் படிச்சு நினைச்சேன், பரவாயில்ல, நான் ஒரு டாப் இன்ஸ்டியூட்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எது நீங்க இலக்கு வச்சாலும் சரி கவலையப்படாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்கள். அடுத்தடுத்த வாய்ப்பு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டேன், அதை பற்றி கொண்டு முன்னேறுங்கள். இறைவன் உங்களுக்கு சிறந்த வழியையும் வாழ்க்கையும் வழங்குவதற்கு போதுமானவன் என்று கூறிக்கொண்டு இதை நிறைவு செய்கின்றேன்.